இன்னைக்கு யூடியூப்ல ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கும்போது இதையே நம்ம கற்பனை கலந்த ஒரு கதையை ஆக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அந்த கதை தான் இது, கேளுங்க. ஒரு சைவ சித்தாந்தர் தினமும் தன்னுடைய குருவுக்காக பால் பழங்கள் இதெல்லாம் அவர் சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக அந்த காய்கறிகள் பழங்கள்லாம் பறிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு பத்திரப்படுத்த ஒரு கூடையில் எடுத்துகிட்டு நடக்கும்போது பார்த்தா பின்னாடியே ஒரு நாய் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு புலால் சமைக்காத நான்வெஜ் சமைக்கக்கூடிய ஒரு உணவகம். அங்கே இந்த நாய் என்ன பண்ணும், ஒரு நிமிஷம் அவருக்கு முன்னாடி நின்று நல்லா வாழை ஆட்டிட்டு அங்கே பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு காலை மேலே ஏறி நிற்கும். இவருக்கு ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி பண்ணுது, என்ன நம்ம புலால் உண்ண மாட்டோம், அதை தொடவும் மாட்டோம், நம்ம ஒரு சைவ சித்தாந்தர், இது இந்த நாய்க்கு புரியவே இல்லையே. இப்போ அந்த நாயை பார்த்து, அறிவு கட்ட நாயே, உனக்கு சொன்னாலும் புரியாது, சுயமாகவும் தெரியாது, என் கையில் வச்சுருக்கிறதோ வாழைப்பழங்களோ சில பட்சணங்களோ என்னுடைய குருவுக்காக எடுத்துகிட்டு போகிறேன், இதை நீ சீர்ந்து கூட மாட்டேங்கிற, ஒவ்வொரு நாளும் நேரம் இந்த இடம் வந்து என்னை தொந்தரவு பண்ணுறேன், நான் அதை தொடவும் மாட்டேன்றது உனக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஏன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க. இப்படி அந்த நாயை பார்த்து திட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட குருவுக்கு பசிக்குமே டைம் ஆகிடுச்சு, அவர் பசி தாங்க மாட்டாருன்ட்டு வேகமாக போயிட்டு அவருடைய குருக்கிட்ட, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, மன்னிக்கணும், வரும்போது இந்த நாய் இந்த மாதிரி என்ன உங்கள் டைம் எடுத்து சாப்பிட்டுக்குச்சு, அதனால் நீங்கள் பசி தாங்க மாட்டீங்க, மன்னிக்கணும். இப்போ அந்த குருவும் அந்த சிஷ்யனை பார்த்து, நீ அதை வச்சுட்டு நீ போ அப்படின்ட்டார். அவரும் வச்சுட்டு அமைதியாக போயிட்டாப்புல. இப்போ அந்த நாய் அந்த குருவை குருன்னு பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இது அங்கேருந்து மறைஞ்சிருந்து பார்த்த அந்த சீடருக்கு கோவம் வந்துடுது. உடனே ஒரு கல் எடுத்து நாய் மேலே பட்டாரம் அடிச்சுன்னா அது வல்னு குறைச்சிட்டு வழி தாங்க முடியாமல் ஓடி போயிடுது. இப்போ அந்த குரு தன்னோட சிஷ்யனை கூப்பிட்டு திட்டுறாரு, ஏன் அப்படி பண்ண, அது பாட்டு தான் கவர்மெண்ட்லாம் உட்காந்துது, நான் எது கழுத்தி கிடச்சி, இல்லை நீங்கள் சாப்பிட்றப்போ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது என்னதான் இருந்தாலும் ஒரு மாமிசம் தின்னக்கூடிய நாய் அது. அதுக்கு அந்த குரு சீடர்கிட்ட சொன்னாராம், 6 அறிவு கொண்ட மனிதனால தனக்கு தேவையான உணவை விதைத்து பயிரிட்டு அறுவடை செய்து அதை சமைத்து தனக்கு உண்ண தெரியும். ஆனால் 5 அறிவு கொண்ட அந்த ஜீவனுக்கு சமைத்ததை உண்ண மட்டுமே தெரியும். மீதமில்லாமல் உண்ண தெரிந்த அந்த ஜீவனை வதைத்து உன் பாவத்தை சம்பாதித்துக் கொள்ளாதே. நாமளும் பல நேரங்களில் பல இடங்களில் பார்த்துருப்போம். ஒரு டீ கடையில் சாப்பிட்றப்போ ஒரு பஜ்ஜி டீ சாப்பிட்றப்போ நாய் குறுக்குன்னு பார்த்துட்டு நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருக்கோம், வாழாடிட்டு இருக்கோம். அதில் பார்த்தா எல்லாருமே அந்த நாய்க்கு உணவு அளிக்கிறது கிடையாது. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் கருணை உள்ளம் கொண்டவன் மட்டும்தான் அதுக்கு உணவு படைக்கிறான். இன்றைக்கும் நிறைய பேர் தான் உண்ணக்கூடிய உணவில் ஒரு துண்டு கறியாவது இல்லை ஒரு முட்டை பீஸாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி அந்த தட்டிலே போட்டுட்டு வந்துடுறீங்க. ஆனால் அதில் சில பேர் கருணை உள்ளவங்க கொண்டவங்க மட்டும்தான் அதை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு ஜீவனுக்கு உணவாக இருக்கட்டுமே என்று கருணை உள்ளத்தோடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. நீ உண்ணும் உணவில் சைவம் அசைவம் என்பது உனது சித்தாந்தத்தை பொறுத்தது. உனக்கு மனம் இருந்தால் உண்ணும் முன்பு எடுத்து வை. நீ பசியால் மறந்தால் உன்ற பின்பு மிச்சம் மீதியை எடுத்து வை. நீ உண்டது எச்சல் என்று அந்த நாய்கள் பார்ப்பதில்லை. இன்றும் பல இடங்களில் பெயர் பலகை வைத்து பெயருக்கு அன்னதானம் இடுகிறோம். பாத்திரம் அறிந்து பிச்சை இடு என்பது போல பசி அறிந்து உணவை கொடு. 3 வேளை அல்ல 5 வேளை கூட உண்ணும் வசதி படைத்தவர்கள் கூட எதற்கு அந்த அன்னதானத்தில் உண்ண வேண்டும் என்பதே எனது கேள்வி. இதுக்கு உதாரணம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில போய் பாருங்க. பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடங்கள்ல அன்னதானன்ற பேரில் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வீணாகும் உணவை மனிதர்களும் சீந்துவதில்லை, சுற்றி திரியும் நாய்களும் சீந்துவதில்லை, தாவி குதிக்கும் குரங்குகளும் இயங்குவதில்லை. என் மீதும் நான் படைத்த உணவின் மீதும் அக்கறை இல்லாமல் நடந்து வரும் உங்களுக்கு எதற்கு நான் உணவளிக்க வேண்டும் என்று இறைவன் கேட்கிறான். பஞ்சகாலங்களில் பசியின் அருமை தெரியும், தாகத்தின் போதுதான் நீரின் அருமை தெரியும், கடும் வெயிலில் தான் மரத்தின் நிழல் அருமை தெரியும், பாலூட்டும் அன்னைக்கு தான் குழந்தையின் பசி தெரியும். எங்க பாட்டி சின்ன வயசுல ஒரு கதை சொல்லிருக்காங்க திருவள்ளுவர் பத்தி. அது உண்மையான கதை தான். திருவள்ளுவர் ஒவ்வொரு நாளும் சாப்பிட உட்காரும் பொழுதுலாம் அன்னத்தின் பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணியும் ஒரு ஊசியும் பக்கத்தில் வைக்க சொல்லுவாராம். ஸோ இது ரொம்ப நாளாக அந்த அவங்க ஒய்ஃபுக்கு அந்த அம்மாவுக்கு வாசுகி அவங்களுக்கு தெரியாதான், ஏன் இப்படி வைக்க சொல்கிறா, எதுக்காக வைக்க சொல்கிறாருன்னு காரணம் புரியாமலே இருந்துதான். கிட்டத்தட்ட ஒரு மரண படுக்கையின் தருவாயில் இருக்கும்பொழுது அந்த 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 ஒய்ஃபுக்கு ஒரு டவுட், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சின்ன சந்தேகம், இதை மட்டும் எனக்கு கிளியர் பண்ணுங்கள், என்ன கேள்வி, எனக்கு எதுவும் கேட்டதே இல்லை, கேளு. இல்லை ஒவ்வொரு நாளும் சாப்பாடும் போது இந்த தண்ணியும் ஊசியும் வைக்க சொல்கிறீங்களே, தண்ணி குடிக்க சரி தாங்க எடுத்தா விக்கல் எடுத்தா இந்த ஊசி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு வள்ளுவர் சொல்கிறாராம், ஒரு பெருக்க கூட கீழே சிந்தக்கூடாது, அப்படி சிந்தனா அதை சிந்தாமல் சிதறாமல் எடுக்கிறதுக்கு அந்த ஊசியில் குத்தி அந்த தண்ணியில் நினச்சி அதை கழுவிட்டு திருப்பியும்
நம்ம உணவில் சேர்த்துக்கணுன்றதுக்காக தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கதையை எங்கள் பாட்டி அன்றைக்கி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நீ இப்படி இறைச்சி சாப்பிட்றியே, இறைச்சி சாப்பிடாத, நான் உனக்கு ஊட்டி விட்டுட்டுமா அப்படின்னு அந்த பாட்டி எனக்கு ஊட்டியே வளர்ந்த உடம்பு இது. என் பாட்டி அன்று எனக்கு ஊட்டியது உணவை மட்டுமல்ல, நற்சிந்தனைகளையும் சேர்த்துதான். ஆனால் இன்று பல பேர் வீட்டில் பாட்டியின் கதை கேட்பதற்கு பாட்டியும் இல்லை, அல்லது கைபேசியில் கதை கழிக்க நேரமும் இல்லை. இந்த கற்பனை கதையை கூறிய பின் கீழே கமெண்ட்ஸில் சென்று பாருங்கள். எனது பெயர் பூமர் அங்கிள். இன்று நீ 1 ரூபாயில் வாங்கி போட்ட பூமர் வாயில் முட்டையாக விடலாம். அதை நீ கீழே துப்பியவுடன் அடுத்தவனின் காலில் ஒட்டி இருக்கும் ஜவ்வை போல உனது கருமாவும் தொடரும் என்பதை நீ நினைவில் கொள். பட்டது கொஞ்சமா நெஞ்சமா, அதான் ஞானி ஆயிட்டோம்ல. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.